தனியா அனுப்பக்கூடாது டாக்டரை பாக்குறதுக்குன்றதுக்காக இவனும் கூடியே போறான். ஹீரோயின் வந்துட்டான உடனே டாக்டரும் ரொம்ப ஆவலா அப்படியே திரும்புறாரு. பார்த்தா ஹீரோவும் கூட இருக்கான். ஹீரோ பார்த்தவொடனே செம்ம கடுப்பாயிடுறான். எல்லாம் பார்ட்டியெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நாங்களே, நீங்க 2 பேரும் எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். நாங்க ரூம்ல இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அப்படியே வெறுப்பாயிடுது. ஹீரோ கிட்ட கடுப்பா பேசுறான். அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட எப்படி நடத்துக்கணும்னு தெரியாதா, எதுக்காக அவளை ஹோட்டல் ரூம்கெல்லாம் நீ கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். உடனே ஹீரோக்கும் கடுப்பாயிடுது. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுக்காக இதெல்லாம் பேசுறீங்க டாக்டர், நாங்க 2 பேரும் வந்துட்டு எங்களோட இஷ்ட பிரகாரம் தான் வந்துட்டு நாங்க போனோம், யாரும் என்ன ஒண்ணு கம்பல் பண்ணி எல்லாம் கூட்டிட்டு போல, நீங்க இப்படி பேசுறது தப்பு, இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்றா. உடனே வந்துட்டு ஹீரோ என்ன சொல்றேன்னா, இப்ப எதுக்காக நீங்க வந்துட்டு லேட்டா வந்தீங்க, ஏன் எல்லாரும் இருக்கும் போதே நீங்க வந்து பர்த்டே விஷ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்றான். அப்ப அதுக்கும் ஹீரோயின் என்ன சொல்றானா, இல்ல அவர் ஒரு சர்ஜரி இருக்கு, லேட்டா வருவேன்னு ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றா. உன்னோட பர்த்டேக்காக நான் வந்து ட்ரோன் ஷோ தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அது என்னன்னு பார்த்தா கையில ரிங்கு போடுற மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட வெட்டிங் மாதிரி இருக்கு. இந்த ட்ரோன் ஷோ உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இவ ரொம்ப சந்தோஷமா தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வந்து அது டீப்பா புரியல. எங்க மேரிமி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுவானோ சொல்லி பயத்துல ஹீரோ வந்து ஐயோ எனக்கு தலை சுத்துதே, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கே, ஐயோ என்ன பிடிங்களே, நான் கீழே விழுந்துருவேன் போல அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சிடறான். நானே டாக்டர் தான், கவலைப்படாதீங்க, நானே உங்களுக்கு வந்துட்டு என்னன்றதை பார்த்து டெஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ ஒன்றும் தேவையில்ல, உன்னோட டெஸ்ட்டே எனக்கு தேவையில்ல, கையேடுறா அப்படின்னு சொல்றான். செல்லம் எனக்கு டாக்டர்லாம் வேணாம், ஹாஸ்பிட்டல்லாம் போக வேணாம், ஜஸ்ட் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு, அது மட்டும் போதும் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சமா புரியுது இவன் வந்துட்டு பயங்கரமா ஜெலஸ் ஆகுறானோன்னு. சரிடா கண்ணாவா, அவ வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் நான் போறேன் அப்படின்னு கிளம்பிடுறா. டாக்டருக்கு தான் பயங்கர வெறுப்பாகுது. அட்ட பாவி எல்லாத்தையும் சொதப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கடுப்புல இருக்காரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த பிறகு கூட டிராமாவை மட்டும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கா. எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா, நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது, ஓ நெஞ்செல்லாம் அடைக்க தான் செய்யும், என்ன பண்றது, பொறாமையில வெந்தா அப்படின்னு சொல்றா. அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். எல்லாம் தெரியும் எனக்கு, நீ எதுக்காக இப்படி ஒரு டிராமா பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த டாக்டருக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோன்னு எனக்கு தோணுது, அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்றேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஹீரோ உண்மையை சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாதா, நான் அதனாலதான் கண்டும் காணாம இருக்கேன், நீ எதுக்காக இதை தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிற, நிறைய விஷயத்த நம்ம கண்டுக்காம விடுறதே நல்லது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினே ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோவை கிஸ் பண்ணிட்டா இல்லையா, அதனால ஹீரோயினை கிஸ்